தண்ணி அப்படியே இருக்குது. அந்த சிசிடிவி கொடுங்க. இந்த ஏரியா வாங்க. இந்த ஏரியாவில் எவ்வளோ தண்ணி நிற்குது? இல்லை எங்கள் தண்ணி இல்லை. அங்கே பாருங்க வியாசர்பாடில் மழை வந்து 100 சென்டிமீட்டர் பெய்தான். ஓகே ஓகே. அங்கே பாருங்க மரம் விழுந்து கிடக்கு. தம்பி என்ன ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க எவ்வளோ மரம் விழுந்து கிடக்கு, எவ்வளோ தண்ணி. இதெல்லாம் தாண்டி தான் நாங்களும் வந்திருக்கோம். இங்கே பரபரன்னு இருக்கக்கூடாது, களத்தில் இருக்கணும். என்ன களத்தெல்லாம் இருக்கும்னால இங்கே பரபரன்னு இருக்கும். வீடியோலாம் எடுக்கிறாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, நல்லா ஆக்ஷன் பண்ணுங்க. சொல்ல வேண்டியதாக இருக்குது. எத்தனை படத்தை பார்த்துருக்கேன். சரி ஓகே. மரம் விழுந்தது. அங்க பாருங்க 2 வீலர் கார் என்ன பண்றானு பிளாட்பார்க்கு மேல வந்து வண்டி ஓடிட்டு இருக்கான். இங்க பாருங்க காரை வந்து தண்டவாளத்து மேல ஓடிட்டு இருக்கான். இப்படிலாம் இருந்தா எப்படி? என்ன நம்ம தொகுதியில் என்ன இவ்வளவு தண்ணி நிக்குது? தொகுதி மேம்பாடுக்கான அப்படிதான் இருக்கும் உங்க தொகுதி. அங்க மேயரை கூப்பிட்டு அங்க பாருங்க கப்பல் பாருங்க, கப்பல் தொகுதி எப்படி நிக்குது. சரியா விட்டுருங்க. தம்பி போன் ஒன்று அடிக்குது, இந்தா பேசு. ஏதோ புகார் கொடுக்குறாங்க போல. ஹலோ ஹலோ சார். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சார் இங்க வடச்சென்னையில இருந்து பேசுறேன் சார். ஓ அப்படியா? இதான் நீங்க முதல் முறையா கால் பண்றீங்களா? சார் வருஷம் கால் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். மழை பெய்யுது, மழை தண்ணி அப்படியே நிக்குதுன்னு. ஒரு வருஷமும் நீங்க சுத்தமே பண்ண மாட்டேன்றீங்க. என்ன சார் பண்றது? அம்மா சென்னையோட மாநகராட்சியோட மேயர் வந்து பணிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அண்ணனும் 4000 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அதனால 1 மணி நேரத்துல வந்து உங்க தண்ணி வந்து வடிகட்டி இருக்குமா சார்? கிழிக்குது. மழை பெஞ்சதே 1 மணி நேரம், அதுக்கு தண்ணி ஒரு நாள் 1.5 நாள் நிக்குது.